Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா 2K லவ் ஸ்டோரி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்குற முன்னாடி யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் கார்த்தினா அவங்க படத்தோட ரோலில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி மோனிகான்னு அவங்க ஹீரோயின் ரோலில் நடிச்சிருக்காங்க. இதில் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த படத்தில் இருக்காங்க. சிங்கப்பூர் இந்த படத்தில் இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க இருக்காங்க. இந்த படத்தில் ஏற்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம ஜெயபிரகாஷ் அவங்க இருக்காங்க. இந்த படத்தில் ஏற்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகலாம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா லவ் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அதாவது எப்போ வந்து பொண்ணு பையனும் வெளியே போனாலும் எல்லாம் லவ்வர்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க, இல்லாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி யாருமே நினச்சிக்க மாட்டேங்கிறாங்களே. அது இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோ கார்த்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையை லவ் பண்ணுவாங்க. அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு உயிருக்குரிய லவ் பண்ணுற ஆள் யாருன்னா மோனிகான்னு ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணுவாங்க. அவங்க தான் ஹீரோயின். ஆனால் இடையில இந்த லவ் வந்து ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து அப்செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி மோனிகா தான் இவர் விரும்புகிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டில் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா கார்த்தியை வந்து ஒரு பொண்ணு எடுக்கும் போது அங்கே ஒரு அண்ணனோ தங்கச்சியும் இருந்தால் மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது தங்கச்சி வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கணுமோ, அண்ணன் வந்து நம்ம மோனிகா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி லாஜிக்காக முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு கலவரத்தில் உண்டாகி படத்தை வந்து 2 பேர் கல்யாணம் பண்ணி கிளைமேக்ஸில் முடிச்சாங்களா முடிக்கலையா தாங்க இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், லவ்வர்ஸ்க்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பார்த்தளவு நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஆவரேஜ் தாங்க எனக்கு பிடிச்சளவு. ஆனால் மெசேஜ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ் கோடிங்கு, அதே மாதிரி அந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் ஏற்படுது பாருங்கள். எப்போவுமே வந்து காமன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஒருத்த மேலே வந்து அஃபெக்ஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோவே ட்ரைலரில் சொல்லியிருப்பார். அதை வந்து நல்ல ஒரு உண்மை தாங்க. காமன் தாங்க எப்போவுமே ஃபஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னது வந்து உண்மை தான். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் மாதிரி 2K லவ் ஸ்டோரி படம் போயிட்டுருக்குது. இதில் நம்ம பாலசரவணன் அவர் தான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வைஸில் நல்லா வந்து ஸ்டாண்டர்டாக நிப்பாட்டின மாதிரி தெரியுது. நல்லா ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஒரு என்கேஜாக இல்லைனாலும், என்கேஜ் இல்லைனா மீன்ஸ் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு கரெக்டாக அந்த கதை கோரவியாக கொண்டு போயிட்டானே சொல்லாங்க. ஒரு டைம் இந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக லவ்வர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஜிவி பிரகாஷ் எங்கடா இந்த படத்துக்கு வந்தார், அடையாளம் கண்டுபிடிக்க முடியலைங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அப்புறம் தான் வந்து எங்கடா நம்ம தலைவனோட வயசு கேட்குதுன்னு பார்க்கும்போது அப்புறம் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தார். செகண்ட் ஹாஃபில் ஜிவி பிரகாஷ் அவர் உள்ளே வராரு. சிங்கம்புலி இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் ரோலுக்கு நிறையா ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேங்க. இந்த படத்துலேயும் கொஞ்சம் நெகட்டிவாக இது பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறக்காக என்னென்ன வழியை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. ஓகே, இருந்தாலும் அவரோட ஆக்டிங் வந்து சொல்ல வேணாம், சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை மஸ்ட்டு ஒன் டைம் அது வாட்ச் பண்ணி பாருங்கள். வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த போன வாரம் ரிலீஸ் ஆன படம் இந்த படம். இப்போ தான் நம்மளுக்கு பார்க்க டைம் கிடச்சிது. அதான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லி வந்தேன். என் ரிவ்யூ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி எல்லா ரிவ்யூ தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.